இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்களேன். ஆனா திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை அவருடைய மனைவி அவர்கள் டிசம்பர் மாதத்துல விவாகரத்துக்காக செங்கல்பட்டு கோர்ட்டுல அந்த விவாகரத்துக்கான அந்த பெட்டிஷனை அவங்க பதிவு செஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு அது வெளியே வந்திருக்கு. நான் எப்போதும் சொல்வதுதான், இது 3 பேர்த்துக்கான பிரச்சனையா தான் நான் பார்க்கிறேன். நடிகர் விஜய் அவர்கள், அவருடைய மனைவி, கோர்ட், நம்முடைய ஜுடிஷியல் சிஸ்டம், இந்த 3 பேருக்கு மட்டும்தான் சம்பந்தப்பட்டதாக நான் பார்க்கின்றேன். அதுவும் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக நான் பார்க்கின்றேன். விஜய் அவர்களுடைய அரசியல் கருத்துக்கு நான் பதில் சொல்ல எப்பவுமே தயாரா இருக்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கை, மனைவிக்கும் கணவனுக்கும் எங்கிருந்தாலும் கூட ஒரு சந்தோஷம் இருக்கட்டும், எங்கிருந்தாலும் கூட ஒரு அமைதி கிடைக்கட்டும். அதனால அரசியல் ரீதியாக நான் கருத்து சொல்ல விரும்பல. விஜய் அவர்கள், மனைவி அவர்கள், சம்பந்தப்பட்ட கோர்ட்டு, இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம், இவர்களுக்கு உண்டான பிரச்சனையாத்தான் நான் பார்க்கிறேன். அதனால் இதை நான் அரசியல் படுத்த விரும்பவில்லை. அதான் நீங்களே சொல்லிட்டீங்க, தனிப்பட்ட வாழ்க்கை, அது அரசியல் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கையில் யாருக்கும் என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கலாம். 4 செவத்துக்குள்ளே இருக்கிறது பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிறது பிரச்சனைகள் பற்றி நமக்கு பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவங்க தனிப்பட்ட முறை. அது ஜென்ரலாக இருக்கும். நீங்கள் தான் அதில் மாஸ்டர்ஸாக இருக்கீங்க, மீடியா உங்களுக்கு தெரியாம பதவி பண்ணியிருக்காங்கன்னா அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரே ஒரு போட்டோ ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவையும் ஆட்டி படிக்குமா? விஜய் சங்கீத விவாகரத்துக்கு திரிசா தான் காரணமா? உண்மையை உடைக்க போகிறோம், வாருங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் சீரியஸ் ஆனது, அதே சமயம் சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கிற ஒரு டாபிக். ஆமா, நடிகர் மற்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களோட குடும்ப வாழ்க்கையை பத்தி தான் இப்போ எல்லா இடத்துலயும் பேச்சாகவே இருக்கு. விஜய் மற்றும் அவரோட மனைவி சங்கீதா 2 பேருக்கும் இடையிலே ஏதோ சுமூகமான உறவு இல்லையோ, அவங்க விவாகரத்து செய்ய போறாங்க என்று ஏகப்பட்ட வதந்திகள் கிளம்பிக்கிட்டு இருக்கு. நிஜமாகவே என்ன நடக்குது? ஏன் இப்போ திடீர்னு இந்த விஷயம் இவ்வளவு பெருசா வெடிச்சிருக்கு? இதுக்கு பின்னால் இருக்கிற உண்மைகள் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். முதல்ல இந்த வதந்திகள் கிளம்ப முக்கிய காரணமா சொல்லப்படுறது நடிகை திரிசா அவர்கள் தான். லியோ படத்துல இவங்க 2 பேரும் ஒன்னா நடிச்சதுல இருந்து சோசியல் மீடியால இவங்க 2 பேரையும் இணைச்சு ஏகப்பட்ட மீம்ஸுகளும் கருத்துகளும் வர ஆரம்பிச்சது. ஆனா சமீபத்துல சங்கீத தரப்புல இருந்து விவாகரத்து கோரி வழக்கு தொடரப்பட்டதா ஒரு தகவல் பரவி, அதுல ஒரு நடிகையால் தான் இவங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்ததா குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இந்த விஷயத்தினால சோசியல் மீடியால திரிஷா மேல பயங்கரமான விமர்சனங்கள் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. திரிஷா எதுக்காக ஒரு குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நெட்டிசன்கள் பலரும் அவர்களை தீர்த்துட்டு வராங்க. ஆனா திரிஷா தரப்புல இருந்து இதுக்கு ஒரு அதிரடியான விளக்கம் வந்திருக்கு. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என்னை காயப்படுத்துது. மத்தவங்க வாழ்க்கையில என்ன நடக்குன்னு தெரியாம இப்படி பேசுறது தப்புன்னு அவங்க சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, ஆதாரமே இல்லாம இப்படி அவதூறு பரப்புனா கண்டிப்பா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னு எச்சரித்து இருக்காங்க. ஹாய் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஊரில் இல்லை, மூவி ஆன் அன் அவுட்டோர் ஷூட். நான் எல்லாமே படிக்கிறேன் சோஷியல் மீடியாவில். ஐ எம் கீப்பிங் அப் வித் வாட்ஸ் கோயிங் ஆன். தளபதி விஜயோட பெண்களோட வாக்குகள் விஜய்க்கு அதிகமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்த நேரத்தில் இந்த விவகாரம் ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்களும் சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் விஜய் இப்போ அரசியல்ல கால் பதிச்சிருக்காரு. திமுகவை எதிர்த்து அவர் மேடைகள் பேசிட்டு வர்றாரு. இந்த நேரத்துல இப்படி ஒரு குடும்ப பிரச்சனை வெளியே வருது, அவரோட அரசியல் இமேஜை பாதிக்குதுன்னு அவரோட ரசிகர்கள் கவலைப்படுறாங்க. உண்மையிலே சொல்ல போனா ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்க விருப்பம், அதை பொது வெளியில் கொண்டு வந்து விவாதிக்கிறது எந்த அளவுக்கு சரி? விஜய் இதை பத்தி எப்போ மௌனம் கழிப்பார்னு தான் எல்லோரும் காத்துட்டு இருக்காங்க. திரிசா மேல வைக்கப்படுகிற இந்த குற்றச்சாட்டுகள் வெறும் வதந்தியா, இல்லை இதுக்கு பின்னால வேற எதுவும் கதை இருக்கா? பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். உங்களுக்கு என்ன தோணுது? விஜய் மற்றும் சங்கீதா பத்தின இந்த வதந்திகள் உண்மையா இருக்குமா, இல்ல இது விஜய் அரசியலிருந்து விழுத்து பார்க்கிற ஒரு சதியா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம த டான் ஃபேக்ட் செக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா.